இல்ல இந்த எல்லாருடைய கேள்வியும் என்னவா இருக்குன்னா, நீ இந்த அளவுக்கு குழந்தைய கொலை செய்யக்கூடிய அளவுக்கு உனக்கு துணிச்சல் வருதுன்னா, நீ அந்த திருமணத்திலருந்து வெளில வர்றதுக்கு என்ன பிரச்சனை? அததான் நான் சொல்றேங்க. அவங்களுக்கு என்ன சிக்கல் இருக்குது? அது என்னன்னாக்க, அ ஒரு விஷயத்த அப்ப பேசுனாங்க எல்லாருமே. 2 குழந்தைங்க இருக்கும்போது, இந்த குழந்தைங்கள விட்டுட்டா நீ இப்படி பண்ண அப்படின்னு அந்த முதல் ராட்டி அவங்க வீட்ட விட்டு போகும்போது, அவங்க அம்மா அப்பாவே, பெண்ணோட அம்மா அப்பாவே அவங்கள கடிஞ்சிருக்காங்க. ஏன்னா பையன் பையன் இந்த மாப்பிள வந்து தட் இஸ் விஜய் வந்து சொல்லியிருக்காரு அவங்க அம்மா அப்பாட்ட, இந்த மாரிலாம் பண்ணிட்டா அவன்ட்டு. நீங்க ஒண்ணுன்னு யோசிக்கணும் சார். அப்பயுமே அவர் அவங்கள கைவிடல. என்ன நீ இந்த மாரி பண்ணிட்டேன்னு. யூசுவலா நமக்கு எப்படி சார்? பெண் ஆண் தவறு செஞ்சுட்டா, பெண் வந்து அத பொறுத்து போயிருவா. இதுதான் நம்ம பார்த்துருக்கோம். இங்க இந்த அம்மா இந்த மாரி பண்ணதுக்கு அப்புறமா கூட அவர் பொறுத்து போய் பரவால்ல நடந்தது நடந்தா இருக்கட்டும். 2 குழந்தைங்க இருக்கு நமக்கு. வாழ்க்கைய சரி பண்ணிக்கலாம். டு எர் இஸ் ஹியூமன். ஸ்லிப் ஆகலாம். பட் அது ஃபால் ஆயிறக்கூடாது. நீ வந்துரு. சரியா வந்துருன்னு சொல்லும்போது, அவளுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு அது. இல்லையா? யார் வேணாலும் தவறு செய்யறதற்கு ஒரு ஸ்லிப் நடக்கிறதுக்கு சார், அது ஜஸ்டிஃபை பண்ணல நான். சில பேருக்கு அந்த நேர்மை இருக்காது. அந்த பேலன்ஸ் இருக்காது. அவங்க எடறலாம். ஆனா எடர்றபோது கூட இருக்கவங்க எப்படி அத கையாள போறாங்கன்றது ரொம்ப முக்கியம். இந்த கேஸ்ல அவர் ரொம்ப மெச்சூர்டா அத கையாள்றாரு. பரவால்ல. நீ வந்துரு. குழந்தைங்க இருக்காங்க நமக்கு. நடந்தது நடந்தேவா இருக்கட்டும்னு சொல்லும்போது, அத கருதியாவது அவங்க வந்து சரியா இருந்திருக்கணும். பட் அவருடைய பெருந்தன்மைய அவங்க பலவீனமா நெனச்சுட்டாங்க. அதுதான் வந்து ரொம்ப தப்பு. அவரையும் சேர்ந்து தீர்த்துக்கிட்டாங்க. அதுதான் ரொம்ப மோசம் சார். அவருடைய பெருந்தன்மைய அவங்க பலவீனமா நெனச்சது, அவருடைய பிறந்த நாளை இந்த சம்பவத்தை செய்வதற்கு நாளா தேர்ந்தெடுத்தது, இதெல்லாம் ரொம்ப வந்து ஏத்துக்கவே முடியாதது, மன்னிக்கவே முடியாதது சார்.